ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பாட்டி கதவெல்லாம் மூடிட்டு வர? உங்ககிட்ட ஒரு ரகசியம் பேசணும், அதுக்கு தான். சரி, இந்த ஹோம்வொர்க் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஹோம்வொர்க்க பார்க்கலாமா? என்ன பாட்டி டைமிங்ல ரைமிங்கா பேசுற? விஷயத்தையே சொல்ல மாட்டேங்கிறியே. சொல்ல வந்த ரகசியத்தை சொல்லு. அது ஒண்ணும் இல்லடி. அப்புறம் எதுக்கு பில்டப்பா கதவெல்லாம் மூடின? அட யாரடி இவ? அடுத்த வார்த்தை எடுக்கிறதுக்குள்ள கட்டைய போடுறேன். சரி சரி சொல்லு பாட்டி. டேய் பசங்களா, நாம எல்லாரும் ஒன்னா இருக்க போறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க அதுல உறுதியா தானே இருக்கீங்க, பின்வாங்க மாட்டீங்களே? ஏன் பாட்டி, அம்மா ஏதாவது சொன்னாங்களா? டேய் மெல்லடா. அம்மாவும் அங்கிளும் அன்னைக்கே ஓகே சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? அது இல்லடா, சும்மா கேட்டேன். லூசு பாட்டி, இதுக்கா கதவை மூடின? ஏய், நான் அதுக்கு சொல்ல வரல. அவங்க என்னதான் சம்மதம் சொன்னாலும் நாம அப்படியே விட்டுற கூடாதுல்ல. அப்புறம் நாமெல்லாம் ஒன்னா சேர்றது தள்ளி போயிடும்ல. நாம சீக்கிரமா ஒண்ணு சேரணும்னா அதுக்கான முயற்சியை எடுக்கணும். அதை எடுத்து சொல்லதான் பாட்டி வந்திருக்கேன். ஸ்ட்ரெயிட்டா சொல்லாம சுத்தி வளைச்சு யூட்டன் போட்டு டயர்ட் ஆக்கிட்டியே பாட்டி. நான் வேணும்னா வாசங்கள்ட்ட பேசணுமா? நம்ம வேகமா ஒண்ணு சேர்ந்துடலாம் அங்கிள்னு நான் சொன்ன கேப்பாரு. உனக்கு அடிப்படலனா அதுங்க தலையவே ஆட்டிருக்காதுங்க. இப்ப அத உன்கிட்ட சொன்னா உனக்கு தலை சுத்துமே. என்ன பாட்டி யோசிக்கிற? பேசணுமா? அத பேசதான் பெரியவங்க நாங்க இருக்கோம்ல, நாங்க பேசிக்கிறோம். நீங்க உங்க வயசுக்கான வேலையை மட்டும் பார்த்தா போதும். சரி, என்ன பண்ண அதையாச்சும் சொல்லு பாட்டி. சொல்றேன், அத சொல்லத்தானே வந்திருக்கேன். ஏய் கிட்ட வாங்க, இதெல்லாம் எடுத்து வைங்க. வாங்க வாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, என்னத்த 3 பேரும் அப்படி என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? அது அது ஒண்ணு இல்ல வினோ, பசங்க கதை கேட்டாங்க, அத சொல்லிக்கிட்டு இருந்தேன். இல்லடா? ஓ, கதை அளக்காதீங்க. பசங்களோட காதுக்குள்ள இறங்கி அப்படி என்ன கதை சொன்னீங்க? அதுவும் கதவை வேற மூடிக்கிட்டு. அது ரொம்ப பயங்கரமான பேய் கதைமா. ஓ, பசங்க பயந்துட கூடாதுன்னு தான் நான் கதவை மூடினேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்படித்தானடா? ஆமாமா அப்படிதான் பாட்டி. அம்மா பாட்டி பயங்கரமான பேய் கதை சொன்னாங்க. ஓ பயந்துட்டீங்க. அம்மா வேணா மந்திரிச்சு விபூதி அடிக்கவா? போங்கத்த, போய் படுங்க. எதையோ சொல்லிக்கிட்டு. போங்கத்த. அத்தை, நீங்க எதுக்கு உள்ள வந்து பசங்க கிட்ட பேசுனீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? ஆனா நீங்க நினைச்சது எதுவும் நடக்காது. படிச்ச மாதிரி நடிச்சதெல்லாம் போதும், எல்லாத்தையும் எடுத்து வைங்க. அப்புறம் நாளைக்கு ஸ்கூல் முடிஞ்சதும் நாம எல்லாரும் வெளியே போறோம்னு. அம்மா யார் யாரலாமா? நீ, நான், மதி, அப்புறம் திவ்யாவும் திவ்யாவோட அப்பாவும். ஐயா ஜாலி ஜாலி. இப்ப நம்ம எங்கம்மா போறோம்? அத நாளைக்கு சொல்றேன், இப்ப எடுத்து வச்சுட்டு படுங்க. வினோ, நீ பசங்களை எதுக்கு தனியா அழைச்சுக்கிட்டு போறேங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும்.
ஓம் பாச்சா என்கிட்ட ஒன்னும் பலிக்காது. திவ்யா ரெடியா போலாமா? நான் எப்பயோ ரெடி டாடி. ஆமா, வாக் போகும்போது ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. வா சொல்றேன், போலாமா? என்ன? போகாத, மேல வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வா. என்ன திவ்யா நின்னுட்ட? இல்ல டாடி, நான் இன்னைக்கு வாக்கிங்க்கு வரல. ஏன்? இல்ல, பாட்டி புதுசா கதை சொல்றேன்னு சொன்னாங்க, மறந்துட்டேன். வாக் போயிட்டு திரும்ப வந்தா எனக்கு தூக்கம் வந்துடும். நான் பேசாம கதை கேட்டு தூங்கிடுறேன். இன்னைக்கு நான் வரல, சாரி டாடி. ஏன் திவ்யா, உன் பாட்டிக்கு கதை சொல்லவே வராது, கழுத்து அறுக்குறாங்கன்னு சொல்லுவ. இப்ப என்ன புதுசா கதை கேட்க போறாங்கற? டேய், இப்பெல்லாம் அறுக்காத மாதிரி புதுசா குடும்ப கதை வச்சிருக்கேன். அததான் நான் அவகிட்ட சொல்ல போறேன். யாரு நீ? ஆமா, நீ வா தங்கம், நான் உனக்கு நல்ல கதை சொல்றேன். அவனை பார்க்காத, வா வாடி தங்கம். வா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. வா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. பாட்டி, இப்ப எது கதை சாத்துன? ஏய், சத்தம் கேட்க கூடாதுன்னு தான். அதுக்கு நீ உன் காதெல்லாம் முன்னோம். ஐயோ, இங்க பாரு, நம்ம பேசுற சத்தம் உங்க அப்பனுக்கு கேட்க கூடாதுன்னு தான். நீ வேற என்ன படுத்தாதடி. சரி, படுத்தல. நீ ஏதோ கூப்பிட்டதோ நான் ஃப்ளோல கதை சொல்ல போறேன்னு அடிச்சு விட்டேன். நீ ஒன்னும் நிஜமா கதை சொல்ல கூப்பிடல. ஏன்? நீ சொல்ற கதையை கேட்டா காதுல இருந்து ரத்தம் தானே வரும். அடிப்பாவி, பாக்காத, எதுக்கு ரகசியமா கூப்பிட்ட, அது முதல்ல சொல்லு. அது ஒண்ணும் இல்லடி. ஒன்னும் இல்லைன்னா எதுக்கு என்ன தேவையில்லாம கூப்பிட்ட? நான் போறேன். நில்லடி, இவ வேற. இங்க பாரு, ஃபேமிலி ட்ரீ நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்க போய் தானே வச்சிருக்கேன். இத சொல்லவா சிக்னல் கட்டி வர சொன்னேன்? அது இல்லடி. இங்க பாரு, இதுல இருக்கிற மாதிரியே நம்ம எல்லாரும் சீக்கிரமா ஒரே குடும்பமா இருக்கணுமா இல்லையா? ஆமா, ஆகணும் தான். அதுக்கு தானே டாடியும் ஆண்டி ஓகே சொல்லிட்டாங்கல்ல. சொல்லியிருக்காங்க தான். இருந்தாலும் அவங்க சொல்லிட்டாங்கன்னு நம்ம அசால்ட்டா இருக்க கூடாது. சரி, அதுக்கு அதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் சொல்றத நல்லா கவனமா கேளு. சொல்லு. இங்க